ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க, வணக்கம். நம்ம இப்போ தண்டுக்கீரையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டுக்கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. தண்டுக்கீரையில் நீர் சத்து நிறையா உள்ளது, நார் சத்து அதிகம் உள்ளது, இரும்பு சத்து உள்ளது. இந்த தண்டுக்கீரை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு மலச்சிக்கல் நீங்கும், வயிற்றுப்புண் குணமாகும், பசி நன்றாக ஆகும். அதனால் இந்த கீரையை பயன்படுத்துங்க. வாரம் 3 முறையாவது இந்த கீரை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கீரையை மட்டும் சாப்பிட்டு தண்டை தூக்கி போட்டுறாதீங்க. இந்த தண்டும் எடுத்து நம்ம இதை கட் பண்ணிவிட்டு இதில் இருக்கிற முத்தின நாரெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அதை சுத்தம் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி அதை பொரியலாக செஞ்சும் நீங்கள் உணவில் சேர்த்துக்கலாம். இந்த கீரை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல் நீங்கும், வயிற்றுப்புண் குணமாகும், நன்றாக இருக்குது. இது பொடிப்பொடியாக கட் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் சமைச்சு பாருங்கள். அப்புறம் இந்த தண்டை தூக்கி நீங்கள் எறிய மாட்டீங்க. நன்றாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைகளும். தூக்கி எறிய மாட்டீங்க நீங்களும். மிகவும் சுவையாக இருக்கும் இந்த கீரை. மலச்சிக்கலை நீக்குவதற்கும் வயிற்றுப்புண் நீங்குவதற்கும் இந்த கீரை உதவியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். முருங்கைக்கீரையில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் இந்த கீரையிலையும் உள்ளது. முருங்கைக்கீரைக்கு அடுத்து இந்த தண்டுக்கீரையில் நிறைய பலன்கள் உண்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக வாரம் 3 முறையாவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.